வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். உச்சநீதிமன்றம் காரி துப்பியிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்களை. நாம் தமிழர் கட்சியை உங்களுக்கு தெரியும், கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவருடைய குடும்பத்தில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு கரூருக்கு நேரடியாக சென்று தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக இருந்தவர்களை இழந்தவருடைய குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. இது விமர்சனங்கள் ஒரு பக்கத்தில் இழந்துச்சு. அதே நேரத்தில் அதை விடவும் அதிகமாக மக்கள் மத்தியில் ஆதரவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, அது எப்படி அரசு வேலை கொடுக்கலாம்? முதல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பா இடும்பாவனம் கார்த்திக்கலாம், நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல்ல கரூருக்கு போயிருக்க வேண்டாமா, கரூர்ல போயிட்டு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்ட அதே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ரெண்டாவது அரசு வேலை கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எப்படி அரசு வேலை கொடுக்கலாம், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வழக்கை போட்டாங்க. அதுல உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா தடை விதிச்சு, அரசு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்து, அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது. அந்த வழக்குல தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை தடை செய்திருக்கிறது. அது மட்டும் போதாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பார்த்து, கரூர்ல உயிரிழந்தவங்க குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக ஜீவாதாரமாக இருந்த நபர்கள் இறந்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு வருமானத்திற்கு அரசு வேலை அரசு கொடுக்குது, அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, கரூர் சம்பவங்கிறது ஒரு துயர சம்பவம், அதுல அரசியல் ஆதாயம் தேடாத அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்படி பல்பை வாங்கிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியாரர் இருந்துட்டு இருக்கிறான். கரூர் விஷயத்துல உங்களுக்கு தெரியும், கரூர் சம்பவம் நடந்தது, அது யாரால் நடைபெற்றது, இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விசாரணையே போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை. அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதுக்கு முன்னாடியே இந்த நாம் தமிழர் கோஷ்டிகள் முழுக்க விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆரே கிடையாது, சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில நாம் தமிழர் கட்சிக்கார முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் போடக்கூடிய எலும்பு துண்டை வாங்கி தின்னுகிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக பேசி வந்தார்கள். அவரை குற்றவாளி குற்றவாளி குற்றவாளினே இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவத்துல அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்கறத கூட தடுக்கிறதுக்கான முயற்சியை இந்த நாம் தமிழர் சோம்பி கூட்டம் செஞ்சு அதுல இன்னைக்கு செருப்படி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாட்டுக்கிறதே இல்லை. இந்த வழக்கறிஞர் இருக்காரு தீரன் திருமுருகன், 2 வழக்கு போட்டு அதுல வெற்றி பெற்று விட்டார் உயர்நீதிமன்றத்துல. உடனே பயங்கரமா நான் ஏதோ பெருசா புதுநல வழக்கு போட்டு அப்படியே கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர சீனெல்லாம் போட்டவரே நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கை, 2010 இருந்து உங்களுக்காக பாடுபட்டுக்கிட்டு போராட்டத்தை நின்றுகிட்டு திரைக்கு சென்றுகிட்டு மக்களுடைய உரிமைக்காக கலங்கண்டு போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கத்து ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கத்து போராட்டம், அதை தாண்டி பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு பிரச்சனை மையப்பட்டி மனுக்கள், இப்படி எனக்கு பல்வேறு முகங்கள் உண்டு. அதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய முகம் பொதுநல வழக்கு தாக்கல் செய்வது பொதுமக்களுக்காக. என்கிட்ட நான் பெரிய பண்ணையாருக்கோ இல்ல பெரிய கோடீஸ்வரனுக்கோ நம்ம மகனா பிறக்கல. ஒரு பொதுநல வழக்கு போடணும்னா சாதாரணமா 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் செலவாயிரும். இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு மக்களுக்கு நிறைய போராடணும், நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து விடணும்னு இருக்குது. ஆனா பொருளாதாரம் இல்ல. அதனால ஓடுற பொதுநல வழக்குகளுக்கு என்னோட அன்பு உறவுகளுக்கு நான் சொல்றேன், பொதுநல வழக்குகளுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்களாக்கு வீரியம் கொண்டு எந்த சமரசம் இல்லாமல், இப்ப நான் போடுற விஷயங்களுக்கு எல்லாம் சமரசம் இருக்குதா? கிடையவே கிடையாது. வீறு கொண்டு போராடுவேன், மக்களுக்கான தீர்வை கொடுப்பேன். வேலை செஞ்சுட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்கல. அதுல இருந்து ஒரு ஆள் தான் உங்களுக்காக போராடுறேன். நீங்க கொடுக்கிற அந்த ஸ்பான்சர், அந்த நிதி உதவி எனக்கு இன்னும் உத்தேவத்தை கொடுக்கும். அதனால என்னுடைய அன்பு தமிழ் மக்களுக்கு போடுற பொதுநல வழக்குகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதான் அண்ணனுடைய வரிசையில் அவரும் வீடியோ போட்டிருக்கிறார். இதை கூட வச்சு வருமானத்தை பார்க்கக்கூடிய வேலையை இந்த நாம் தமிழர் கட்சி செய்து அந்த தீரன் துருமுருகன் வெளிப்படையா வீடியோ போட்டிருக்கிறார். நான் பொதுநல வழக்கு போட்டு இன்னைக்கு இப்படி அடுத்தவன் குடியை நான் கெடுக்க போறேன், அதனால எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது, ஆமா உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு நான் சொல்லலைங்க, நம்முடைய RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சைதாப்பேட்டை தொகுதியில நம்ம மா சுப்பிரமணியம் பயங்கரமா மருத்துவத்தை அப்படியே எல்லாருக்கும் பயங்கரமா கொடுத்துட்டாரு. அந்த மருத்துவமனையில வந்த நபர்களுடைய குடும்பத்தார்கள் வாக்களித்திருந்தாலே மா சுப்பிரமணியம் வெற்றி பெற்றிருப்பாரு, ஆனா உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடுது, தேர்தலில் மக்கள் அவர்களை விரும்பினால் வாக்களிப்பார்கள், விரும்பலன்னா வாக்களிக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு ஜனநாயகம். யாரையுமே யாருக்கும் வாக்களிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னா
அது ஒரு மிகப்பெரிய குற்றம், ஜனநாயக விரோதம். இங்க திமுகவுக்கு தான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க வாக்களிக்கணும், அல்லது அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும், அல்லது தாவேகாவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அரசியல் நிகழ்வுகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் யாரோ, யார் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். இதுதான் ஜனநாயகம். இங்க திமுகவுக்கு வாக்களிக்கலன்னு சொன்னா திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் நன்றி கெட்டவர்கள், திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் தற்குறிகள், திமுகவிற்கு வாக்களிக்காதவர்களுக்கு அறிவு கிடையாது, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் யாரு இப்ப சொல்றாங்க இல்லையா, திமுகவுக்கு வாக்களிக்காதவன்லாம் அவன் வந்து மோசமான நபர்னு சொல்லக்கூடியவன்லாம் யாருன்னா, இதனால் வரையிலும் அந்த மக்கள் தான் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. நான் கேட்கிறேன், ஆர்எஸ் பாரதியிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு, நீங்க எத்தனை வருடம் அனுபவம் இருக்கிறீங்க, இதற்கு முன்பாக இதே மக்கள் தானே உங்களுக்கு வாக்களித்தார்கள். இந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்கல, உங்களுக்கு கோபம், நீங்க அவங்களை திட்டிட்டீங்க. இதற்கு முன்பாக 2021 அதே மக்கள் வாக்களித்து தானே மா சுப்பிரமணியம் எம்எல்ஏ ஆனாரு. அப்ப 2021 உங்களுக்கு வாக்களித்த மக்கள், அதே மக்கள் ரெண்டாவது உங்களுக்கு வாக்கு போடல, வாக்களிக்கல. 2021 இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற குறைந்தபட்ச நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குதா? குறைந்தபட்ச அறிவு, இந்த மக்கள் தான் நமக்கு வாக்களித்தார்கள், ஏதோ இந்த முறை நமக்கு வாக்களிக்கல, அதற்காக நம்ம மனம் விட்டுறக்கூடாது, அவர்களுடைய மனதை நம்ம எப்படி கவரணும், நம்ம எப்படி அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவர்களுடைய மீண்டும் நம்பிக்கை பெறணும் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான்னு சொன்னா அவன் நல்ல அரசியல்வாதி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவனை அரசியல்வாதினே சேர்க்க முடியாது. விட்டு அவனுங்க போய் செய்வனையெல்லாம் செஞ்சு வைப்பானுங்க போல இருங்க. ஜண்டோ அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து, சாரி அமித்ஷா இல்லையே, அவர் பேருனா நம்ம அம்மன் படத்துலலாம் ஒருத்தர் வருவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரை கொண்டு வந்து செய்வனன்னு செஞ்சு வைப்பானுங்களோன்னு தெரியல. அந்த அளவுக்கு பைத்தியம் முத்தி போய் இருக்கிறானுங்க, என்ன பேசுறதுனே தெரியல. அதனால வாக்களித்த மக்களை பார்த்து உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுன்னு நாங்க கேட்கிறோம். 108 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம், பல தொகுதிகளாக நாங்க தோத்துருக்கிறோம். எங்களுக்கு நிறைய மக்கள் எப்படி உங்களுக்கு மக்கள் வாக்களித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்க, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு வாக்களிக்காதவர்களையும் நாங்க பார்த்து பேசலாமா கூடாதான்? அப்ப நீங்க தற்கூரின்னு சொல்லக்கூடிய, அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்க அப்படி எதுவுமே மக்களை பார்த்து பேசினது கிடையாது. எங்களுக்கு வாக்களிக்காதவர்களை நாங்கள் அன்போடு அரவணைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேட்கறோம், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பேசுறோம். ஏன்? நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கையை நாம இன்னும் அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த தேர்தலில் நமக்கு வாக்களிக்காதவர்கள் அடுத்த தேர்தல் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் எங்களுக்கு இருக்கு. இத்தனை வருஷம் ஆட்சி செய்தவர்கள் உங்களுக்கு ஏன் இல்லை? அதான் கேள்வி. ஏன் இல்லைன்னா உங்களுக்கு வைத்தறிச்சல். இந்த தேர்தலில் தோத்ததை தாண்டி இனி எப்போதுமே நம்ம ஆட்சிக்கே வந்து விட முடியாது. அரசு பாரதியெல்லாம் அடுத்த 5 வருஷம் கழிஞ்சுன்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும்போது நீங்க இருந்து சாபம் போடுறீங்க. எங்க ஊர்லலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பத்தினி சாபம் போட்டா பழிக்கும் அப்படிம்பாங்க. ஆமா, அதனால ஆர்எஸ் பாரதி சொன்னதெல்லாம் பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய அப்பா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திமுக காரனாலாம் சும்மா நினைக்க முடியாது, அவன் திமுக காரனை பார்க்க வச்சு ஒரு பணத்துக்கு நெத்தியில ₹1 ஒட்டி அந்த பணத்தை புதைச்சா கூட தோண்டி எடுத்து அந்த ₹1 ஆட்டையை போடுவான், பணம் தின்னி அப்படின்னாங்க. ஸோ அது ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்களுடைய பேச்சில் இன்னைக்கு வெளிப்படுது. அடுத்து அதே கூட்டத்தில் பேசின திண்டுக்கல் லியோனி, உங்களுக்கு தெரியும், அப்படியே நகைச்சுவை அப்படியே அள்ளி தெளிப்பாரு, எவனுக்கும் சிரிப்பு வராது. புரியுதா? முன்னாள் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்தார். அந்த ஆள் தலைவராக இருக்கும்போது என்ன லட்சணத்தை இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் லயோலா மணி அவர்கள் வெளிக்காட்டிட்டு இருக்கிறார். 22 வருஷமா காட்பாடியில ஒரு அரசு பாடநூல் கழகம் 22 வருஷமா அங்க குப்பைகள் தேக்கி வச்சிருக்கிறாங்க. கடந்த 5 வருஷமா இவர் தான் தமிழ்நாட்டு அரசுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்தார். அந்த ஆளு இருந்துட்டு ஏதோ பேசுறாரு. கச்சேரி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கச்சேரின்னு சொன்னா அங்க மிருதங்கம் இருக்கணும், பாடல் இருக்கணும், ஸ்ருதி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். ஆனா எல்லாமே ஜால்ராவா இருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல நம்முடைய அமைச்சர்கள்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களாம், முதலமைச்சருக்கு ஜிங்சாங் அடிக்கிறாங்களாம். இதை சொல்லிட்டு அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்குது திண்டுக்கல் லியோனி. அதுல திமுகவும் கலைஞரையும் கருணாநிதியும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு கழுவி விட்டுட்டு இருக்கிறார். இதுக்கு பேர் தான் ஜால்ரா, இதுக்கு பேர் தான் ஜால்ரா. கடந்த 5 வருஷமா நீங்க சட்டமன்றத்துல உங்க எம்எல்ஏக்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டா, என்ன உதயநிதி நீ பண்ணது தப்புங்க அப்படின்னு எவனாவது சொல்லியிருக்கானா?
கலைஞர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்க. கலைஞர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்க. இப்படி ஒரு குடும்பத்துக்கு மானத்தை அடமான வச்சுட்டு பிழைக்கிறவன் தான் திமுக காரன். நீங்க இந்த ஜால்ராவை பத்தி பேசலாமா? ஜால்ராவை பத்தி பேசலாமா? அதுல பல்பு வாங்கினார் விஜய் அவர்கள், முதலமைச்சர். எது இந்த பேப்பர் படிக்க சொன்னது இதெல்லாம் உண்மையிலே பல்பு வாங்கினது திமுக காரன். இத்தனை வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சி தெரியும், அதிகாரம் தெரியும், சட்டமன்றத்தினுடைய நிலை தெரியும். நாங்க பாருங்க எல்லாம் வராங்க சின்ன பசங்க, நாங்க எப்படி மடக்கிறோம் பாருங்க எல்லாம் சொல்லி சட்டமன்றம் கூட்டுறதுக்கு நாள் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அப்படி மடக்குங்க, இப்படி மடக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்க இருந்துட்டு சட்டமன்றத்துல நம்முடைய அமைச்சர்களுக்கு அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம மாமா மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லி உறவு முறை சொல்லி பேசி தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. சாமி அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், சாமி அமைச்சர். அப்படியா? அறநிலையத்துறை அமைச்சர் சாமி அமைச்சர்னா நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு அமைச்சராக இருந்தாரு செந்தில் பாலாஜி, அந்த ஆளுக்கு பேர் என்ன? சாராய வியாபாரி அமைச்சரா? சாராய வியாபாரி அமைச்சர்னு சொல்லுவீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? ரோடு போடுற அமைச்சர்னு சொல்லுவீங்களா? அறநிலையத்துறை அமைச்சர்னு கூட சொல்ல வராதவங்க அவங்க அடுத்தவங்களை பார்த்து பல்பு வாங்கணுன்ட்டு. எங்களுடைய அமைச்சர்கள், தாவேக்காவுடைய அமைச்சர்கள் தான் ஒரு பக்கத்துல செருப்ப வாயில கவ கொடுத்து இன்னொரு பக்கத்துல விளக்குமாற வச்சு பிய 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 அடிச்சு அனுப்பியிருக்காங்க சட்டமன்றத்துல இருந்து. புரியுதா? அது அந்த வலி தாங்க முடியல. அது மற்ற ஜெய் சொன்னது மாதிரி, நான் அழுவலைய கண்ணு வேர்க்குதுன்னு சொன்னது மாதிரி அந்த வலி தாங்க முடியல, அழுகிறது வெளியே தெரியக்கூடாது, அதுக்காக அப்படியே பிளைட்டை மாத்தி போட்டு முதலமைச்சர் பல்பு வாங்கினார். நாள் அவர் எந்திரிச்சு உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அவர் தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர்கள் வச்சு செஞ்சாங்க. அதை தாங்க முடியல, அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடைசியா நேற்றைக்கு ஒரு நிகழ்வு, தமிழக அரசு சார்பாக 100 நாளில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதற்கான ஒரு மாநாடு நேற்றைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல. ஸோ இது சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் நிறைய இது வந்துச்சு. இந்த மாநாடு எதுக்காக, இதில் எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எந்தெந்த கம்பெனி வந்துச்சு அப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வருது. என்ன அப்படின்னா, என்னங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரலங்க, இது ஜஸ்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். இது ஏற்கனவே 2015 ஜெயலலிதா அவங்களும் நடத்தி இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி நடத்தி இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்முடைய மு.க. ஸ்டாலின் நடத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரு இன்னொரு பேரை மாத்தி கொண்டு நடத்துறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் சொல்றா? நம்முடைய சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள்லாம் இதுக்காக தனியா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலயே இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனையும் வந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இதற்கு முன்பாக எத்தனையோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராம அது இடங்கள் அது இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா 100 நாளில் 1 லட்சம் கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அது புதிய விஷயம், அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். கீர்த்தனா அவர்களை நீங்க என்ன மாதிரி கிண்டல் பண்ணீங்க, எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க? அவர் ரீல்ஸ் அமைச்சர் கிடையாது, ரியல் அமைச்சர்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீ இன்னும் விமர்சனம் பண்ணக்கூடாது. உனக்கு உண்மையிலேயே அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா நீ 1 வருஷம் கழிஞ்சு கேள்வி கேட்கலாம். இப்படி 2026 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நீங்க இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறீங்களே, அதுல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரதா சொல்லியிருந்தீங்களே, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்களே, அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி 1 வருஷம் கழிஞ்சு கேட்கலாம். இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலையும் போட்டிருக்காங்க, ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி காலத்திலையும் இதே மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது, மு.க. ஸ்டாலின் காலத்திலையும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்குன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அது மாதிரியான ஆட்சி கிடையாது. அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு முடிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க கடந்த ஆட்சி மாதிரி கிடையாது, இந்த ஆட்சியில ஒப்புதல்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா கிடைச்சது, எதுலையுமே லஞ்ச லாவணியும் இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், பல ஒப்பந்தங்கள் ஏன் கன்ஃபார்ம் ஆகல? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் ஏன் கன்ஃபார்ம் ஆகல? ஏன் கன்ஃபார்ம் ஆகலைன்னா, ஒரு கம்பெனி வந்துடும், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுரும், அதுக்கப்புறம் லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணணும், அதற்கான வேற விஷயங்கள்லாம் பண்ணணும், எல்லாத்துலேயுமே ஊழல் லஞ்சம். ஒருத்தன் 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸை பண்ணலான்னு சொல்லி வந்தா அங்கே இவனுங்க அடிக்கிற கொள்ள 30%, 40% லேண்ட் அக்யூசியேஷன் பண்றதுல இருந்து, இபி கனெக்ஷன் கொடுக்கறதுல இருந்து, தண்ணீர் வாட்டர் சப்ளை கொடுக்கறதுல இருந்து எல்லாம் பண்றதுக்கு ஆளுக்கு கமிஷன், ஆளுக்கு கமிஷன் 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 சொல்லும்போது
10,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இவனுங்களுக்கு கமிஷன் கொடுத்து வரும்போது 17,000 கோடி 16,000 கோடி ஆகும். அது உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. அங்க ஒரு ஃபைல் கிடப்பல, இங்க ஒரு ஃபைல் கிடப்பல, இப்படின்னு சொல்லி போடக்கூடிய காரணத்தினால்தான் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஃபெயில் ஆகுது. நம்மளை அப்ரோச் பண்ண 30 நாள்லயே அந்த தொழிலுக்கான அப்ரூவலை கொடுக்குறோம். புரியுதா? அப்ப இனி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அரசு சார்பா செய்யணுமோ அதுல 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காம அவர்களுக்கு எல்லா பேப்பரும் கிளியரா செய்யப்படும். அப்படி செய்யக்கூடிய பட்சத்துல உடனடியாக அந்த பிசினஸ் நடக்கும். இப்போ ஒரு பிசினஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்தாலும் குறிப்பிட்ட டைம்ல அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்ப குறிப்பிட்ட டைம்ல ஆரம்பிக்கப்படணும்னா அதற்கு அரசு சார்பா அவர்களுக்கு பல உதவிகள் செய்யப்பட வேண்டும். லேண்ட் அக்யூசேஷன் பண்றதுல இருந்து அவங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்கறதுல இருந்து அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் செய்யறதுக்கு லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே ஃபைல் ஆயிரும். இல்லைன்னா ஒரு அதிகாரி என்ன மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஒரு ஃபைல் போனோம்னா என்ன ஃபைலா என்ன நீங்க ஒன்றும் பேசல போல இருக்க, சரி நீங்க அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாசம் வாங்க இப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போகும். ஸோ இன்னைக்கு அந்த லஞ்சம் ஊழல் கிடையாது. அதனால அந்த கம்பெனிகள் என்னென்ன, அந்த இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன தேவையோ அதை உடனடியாக அரசு செய்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. அதான் இன்றைய நிலைமையும் கூட. அதனால நிச்சயமாக இந்த 1 லட்சம் கோடி ரூபாயில எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆவது நிச்சயமாக அது அடுத்த லெவலுக்கு போகும். அதன் மூலமாக இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.